கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த தேவனுக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு இன்றைய நாளுக்கான ஆராதனைக்குள் கடந்து செல்லலாம். இன்றைய ஆராதனைக்கு துவக்கமாக பாடல் எண் 51 ராஜன் ஆளும் நேரம் என்கின்ற பாடலை சபையோர் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ராஜனாலும் நேரம் நம் பாவம் பரந்தோறும் அந்த நாளில்லை வெகு தூரம், அந்த நாளில்லை வெகு தூரம், அதை தெரிந்து கொண்டெழுந்து சமீபமானது, தேவராஜ்யம் சமீபமானது, சந்தோஷமானது, சமாதானம் தருவது, சந்தோஷமானது, சமாதானம் தருவது, தேவராஜ்யம் சமீபமானது, தேவராஜ்யம் சமீபமானது. பர்வதமெங்கும் இங்கு கேடு செய்வார் எவரும் இல்லை.
அடுத்ததாக இந்த துவக்க ஜெபத்தில் வழி நடத்தும்படி அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்களை தம்முடைய கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வருகின்ற யாவையினும் பரிசு நாமம் கொண்டு எங்கள் ஒன்றான மீதிவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களில் இருந்த குணிதாமே உடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் இந்த நேரத்தை தயவாக தந்திருக்கிறேன். அதற்காக கொண்டாண்டு கூடிய நன்றிகளை இருக்கிறோம். தகப்பனே, இப்படியாக தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொண்ட வாய்ப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவும் கேட்கிற சத்தியங்களை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, வர தடைப்பட்ட சகோதரர்களையும் நீதாமை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உண்டான தடங்களை நீக்கி இப்படிப்பட்ட கூட்டங்களை கலந்து கொள்ள கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, சபையில் நடைபெறக்கூடிய ஊழியங்களிலும் ஊழியத்தின் நிமித்தம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாசத்தையும் நீதாமை கண்ணோக்கி பார்த்தரலும் தேவையான கிருபையும் நீதாமை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். தகப்பனே, இப்படியாக தகப்பனே, இந்த கூட்டம் மாறம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பாடத்திற்குள் செல்லலாம். இன்றைய பாடத்திற்கு கூட தூது கொடுக்கும்படி அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எந்த ஒரு சாப்டர் சில வாரங்களாக பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா சாப்டர் 15 பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் அப்படின்ற தலைப்பின் கீழாக என்ன பண்ணுறோன்னா நம்ம சில வாரங்களாக பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் நம்மளுடைய எதிரிகளை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோன்றதை ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்னா இந்த வாரத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ போன வாரம் என்ன பார்த்துட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனோட செகண்ட் பார்ட், அந்த முடிவு ஒரு 3 பேஜஸ் இருந்துச்சு, அதை தான் நம்ம என்ன பண்ணோன்னா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்றது என்ன பண்ணியிருந்தாருங்க சொல்லியிருந்தார். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 எதிரிகள், அதில் சீஃப் எதுன்னு சொல்லியிருந்தாருங்க நம்மளுடைய பழைய மனுஷன், மாம்சம், பழைய சிந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதன் மூலியமாக நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும்னு கிறிஸ்து அங்கே எச்சரித்து இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறையா துன்புறுத்தல்கள் வரும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அந்தமாரி வரதும் பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க டெஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளுடைய விசுவாசத்தில் அது ஒரு டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்தமாரி டெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அமைதலாக என்ன பண்ணணுங்க அந்த ஒரு பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்தமாரி போகும்போது நம்மளுக்குள்ள ஒரு நம்மளுடைய இருதயத்தில், ஆழமான ஒரு இருதயத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன பண்ணார்னா அங்கே சொல்லியிருந்தார். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த ஒரு ஓட்டத்தில் ஓட வேண்டியவர்களாக இருக்கலாம். ஏன்னா பழைய மாம்சம் புது சிருஷ்டி என்ன பண்ணோம் ஓவர்டேக் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம். என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலுமே சாகிற வரைக்கும் நம்மளுடைய பழைய மனுஷன், பழைய சிந்தனைகள் இந்த புது சிருஷ்டியை வளர விடாமல் நிறைய ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதனால தான் ரொம்ப கமிட்மெண்ட்டோடு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது அப்போ தான் அந்த இது கூட நம்ம படித்தோம். என்னென்னா எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால், அதான் எப்பொழுதும் அப்படின்னா 24/7 365 days என்ன பண்ணுங்க நம்மளுடைய மனசில் ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. புது சிருஷ்டிகள் தங்களுடைய பூலோக மாம்சீக ஆசைகளை எல்லாம் பலியிடும்படி அர்ப்பணித்து இருக்கிறார்கள் என்பதாகும். அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தை 24/7 நம்ம மைண்டில் என்னங்க அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவைகள்
படுவதை தவிர வேற ஒன்றும் புது சிருஷ்டிகளை முழு வளர்ச்சி அடையவும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு கிறிஸ்துவின் சரீரமான சபையில் முதலாம் உயிர்த்தெழுதல், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல போகணும் அப்படின்னா அந்த ஒரு சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா நம்மளுடைய எல்லா மாம்சீக பழைய விஷயத்தையும் நம்ம ஆல்ரெடி அர்ப்பணிச்சிட்டோம், அது இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு சிந்தையோடு தான் நம்ம அனுதினமும் ஓட வேண்டியவர்களாக இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷனு. அடுத்தது மகிமையிலையும் கனத்திலையும் அழியாமையிலும் பங்கடைய அனுமதிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா என்னங்க, இது எதுலையுமே நம்மளுக்கு ஒரு பங்கே இருக்காது அப்படின்றத கிளியராக அங்கே சொல்லிட்டாரு. அதேமாரி அந்த இன்ட்ரோடக்ஷனோட கடைசியில் என்ன சொல்லி முடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளோட கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, எந்த ஒரு சினாரியோ பேசுகிறாரு அப்படின்னா, கூடவே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க சத்தியத்தில் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம எப்படி பழகணும், ஓகேங்களா. லவ்டு ஒன்ஸ்ன்ற ரொம்ப நம்ம பிரியமாக இருக்கிறவங்க, ஆனால் என்ன இல்லைங்க, சத்தியத்தில் இல்லை, கூடவே இருப்பாங்க, ஓகேங்களா. சில பேர் என்ன ஃபேமிலியாக வந்திருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் கிடைக்காது, கரெக்டுங்களா. ஸோ கூடவே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சத்தியத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் பிரதர் அழகாக அங்கே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா அங்கே என்ன ஃபாலோ பண்ண சொன்னாருங்க, இதான் சொல்லணும். கோல்டன் ரூல் என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா அங்கே பயன்படுத்த சொல்கிறார். கோல்டன் ரூல்னா ஆமாம், ஓகேங்களா. மத்திய 7:12 மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், ஓகேங்களா. மற்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம விரும்புகிறோமோ அதை நம்ம அங்கே செய்யணும். ஸோ அப்போ வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி டீல் பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன பண்ணணும், கோல்டன் ரூல் நம்ம என்ன பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அதுதான் இப்போ வேலைக்காரவங்க இருக்கிறாங்க எல்லார்ட்டையுமே, ஓகேங்களா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே நம்ம எப்படி பழகணும், ஓகேங்களா. அதுதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த ஒரு அளவுக்கு ஒரு கணம் எல்லாம் தரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம், கரெக்டுங்களா. நம்ம ஒரு தப்பே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு தப்பே பண்ணிட்டோம், ஆனால் அந்த ஒரு மேனேஜர் நம்மளை பிடிச்சி கண்ணா முன்னான்னு திட்டுறாரு, எப்படி இருக்கும், சிங்கமாக இருக்கும், கரெக்டுங்களா. அப்போ அது நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம்ல. அப்போ அதே போல தான் நம்மளும் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணணுங்க அங்கே டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டன் ரூலை ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியில் என்ன பண்ணணும், சத்தியத்தில் இல்லாதவர்கள், ஓகேங்களா, அவங்க மத்தியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி பேரண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், கடமை அன்பு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உலகத்தானே என்ன பண்ணுறான், கரெக்டுங்களா. உலகத்தில் இருக்கிறவங்களே பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இல்லை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது கடமை அன்பை காட்டுறாங்க. நம்ம புது சிருஷ்டிகள் அப்படின்னும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமைக்காக அன்பை காட்டாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா ஒரு படி மேலே போய் அந்த உண்மையான ஒரு அன்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எல்லாமே அந்த இன்ட்ரோடக்ஷனோட கடைசியில் பிரதர் எழுதியிருந்தார். அடுத்த ஒரு டாபிக் தான் போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா உலகம் புது சிருஷ்டியின் ஒரு சத்துரு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தார். இதுலேயும் பாதி பார்த்துட்டோம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் கடகடன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடலாம், செகண்ட் ஆஃப் இன்னொரு 3 பேஜ் இருக்குது, அதையும் இன்னைக்கு பார்த்து அந்த ஒரு டாப்பிக்கை முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ எது இல்லைன்னு சொல்லிட்டாருங்க, உலகத்தில் எது இல்லைன்னா 2 விஷயம் இல்லைன்ட்டார், கரெக்டுங்களா. மறந்துட்டீங்க. தெய்வீக குணலட்சணங்கள் இல்லை எங்கன்னா உலகத்தில் தெய்வீக குணலட்சணங்கள் அங்கே இல்லை. இன்னொன்று என்ன இல்லை, நீதி இல்லை, ரைச்சியஸ்னஸ் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது 2ம் இல்லாததுக்கு ஒரே காரணம் தான் எதுங்க, என்ன செல்ஃபிஷ்னஸ் ஒவ்வொருத்தர்ட்டையுமே இருக்கிறதுனால அங்கே என்ன இல்லைன்னா நீதி அங்கே அடிபட்டு போகுது, குணலட்சணங்களும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே அடிபட்டு போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் பேசும்போது அதுதான் சொல்கிறாரு, எல்லாரும் என்ன பண்ணால் நீதி நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அங்கே என்ன எல்லாமே அங்கே அடிபட்டு அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எல்லாமே அதை எப்படி சிதைக்கலாம், எப்படி தவறாக பயன்படுத்தலாம், நியாயமற்றதாக அதை எப்படி போர்ட்ரே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே எல்லா விஷயங்களையுமே அவங்க கிரியைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இந்த லாஸ் எல்லாமே எங்கேருந்து தான் வந்ததுன்னு பார்த்தோம்,
வேதாகமத்திலேருந்து தான் வந்தது. ஏன்னா 2 ஊர் பிரதர் கொடுத்துருந்தார். என்னென்னா பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சொல்கிறார். ஸோ அவங்களாம் எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே எடுத்திருக்கிறாங்க. நம்ம கூட எதுலேருந்து தான் எடுத்திருப்போம்? பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் நம்மளோட பீனல் கோட் லாஸ் எல்லாமே எதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நியாயப்பிரமாணத்துலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் ஒரே விஷயமா திருப்பி அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கேயாவது நீதின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே அங்கே வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணலான்றாரு, அதை எப்படி புறக்கணிக்கலாம், அதை எப்படி மீறலாம். ஸோ இந்த மாதிரி தான் உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நீதி அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே புது சிருஷ்டிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பிரதர் சொன்னார். கரெக்டுங்களா? இந்தமாரி விஷயங்கள் வரதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னாரு, நிறைய பிரச்சனைகள், உரசல்கள், மோதல்கள் தினமுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், வி மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி பேட்டில் அகெயின்ஸ்ட்ன்றா. நம்ம ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆமாம், அதுக்கு எதிர்த்து சண்டைனா போய் சண்டை போடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றதும் இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணியிருந்தார். என்னென்னா ப்ரைடு. ஓகேங்களா? பெருமை. இது ரெண்டும் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எனிமீஸ் ஆஃப் ஏ நியூ கிரியேச்சர். எது? சுயநலம், ப்ரைடு, பெருமை ரெண்டும் தான் புது சிருஷ்டியோடைய மாபெரும் எதிரிகள் அப்படின்ட்டார். ஓகேங்களா? சில பேர் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு கூட இருக்கும். நம்ம சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட கேட்டிருப்போம். கரெக்டாக ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சுனாவே என்ன வந்துடும் நம்மளுக்கு, எனக்கு தான் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம், பாபிலோன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போதே ஒரு மாதிரி சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு பெருமை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு புது சிருஷ்டிகளுக்கு ஒரு பிக்கஸ்ட் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த உலகம் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நதியோடு அங்கே கம்பேர் பண்ணி அங்கே பேசினார். எப்படி அப்படின்னா அது பாட்டு ஒரே டைரக்ஷனில் என்ன ஆகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றார். அப்படின்னா இப்போ ஒரு சந்ததி இருக்குது, அடுத்த சந்ததி வருது, அதுக்கு அடுத்த சந்ததி, அப்படியே சந்ததியாக போகிறாங்க. அப்படின்னா எல்லாருமே எதில் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க, சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படியே மனுக்குலம் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி தருவாங்க, ஷேரிங்னா என்ன, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது உனக்கு கொடுக்கறதுன்னு என்ன பண்ணக்கூடாது, சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறதுங்க, அந்த சுயநலமாக என்ன பண்ணுறது, புரியுதுங்களா? அதை சொல்லி கொடுக்கும் போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா எப்படி சுயநலமாக வாழ்கிறது, எப்படி ஃபர்ஸ்ட் மார்க், சின்ன விஷயமா இருந்தால் கூட நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், உன்னை விட்டால் யாரும் வாங்க, அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த சுயநலம் அப்படின்றது என்ன ஆகிடுதுங்க, சின்ன வயசுலேருந்தே அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகிடுதுன்னா அங்கே ஸ்டோர் ஆகிடுது. அவங்களும் அதே ஒரு நதியில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் சில இடத்துல பார்த்தோம், சில இடத்துல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், சில இடத்துல ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாரு. எப்படியா இருந்தாலும் ஒரே டைரக்ஷனில் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சு தான் ஒட்டுமொத்த மனுக்குலமே அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி ஓடணும்னாரு, ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஓடுறவர்கள் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் அங்கே வரும். ஏன்னா உலகத்தில் இருக்க நம்பிக்கைகளோட நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, மேட்ச் ஆகாது, அவங்க ட்ரெடிஷன்ஸோட நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ நிறைய எதிர்ப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப விசித்திரமாக, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் போனாட்டி கூட இன்கம் டேக்ஸ் பார்த்தோம், போய் நம்ம இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை பார்த்து எப்படி பார்ப்பாங்க, பக்கத்தில் தான் இருப்பார், ஏங்க சொல்லியிருந்தா நானே என்ன பண்ணியிருப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், ஒரு ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலோ காலேஜோ எது எடுத்தாலுமே நம்ம எப்படி தான் அங்கே ஓடுறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய விஷயத்துக்கு எதிர்த்து தான் அங்கே ஓடுறவர்களாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஃப்ரிக்ஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் வரும், உராய்வுகள் இல்லைன்னா மோதல்கள் டெய்லியும் இந்த புது சிருஷ்டியோடைய வாழ்க்கையில் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ள மனசு எப்படி இருக்குன்ட்டாரு, மன ரம்யமாக எப்படி இருக்குங்க, ஆமாம் அந்த ஒரு இன்னர் ஹார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பீஸு, ஒரு ஜாய், அது என்னன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. ஏன் அது நம்மளுக்கு இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் ஏன் நம்மளுக்கு அந்த ஒரு சமாதானமான ஒரு ஹார்ட் இருக்குன்றார். ஏன்னா பிரதர்னா வி ஆர் டூயிங் வாட் இஸ் ரைட் இன் காட்ஸ் ஐ. ஓகேங்களா? நம்ம தேவனுடைய பார்வையில் கரெக்டாக
கரெக்டாக பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே உலகத்துலேருந்து நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சமாதானமாக தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாரு, அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமோ மோசமான விஷயமோ அப்படிலாம் கூட சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? போய் ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நல்லது தானே செய்கிறாங்க. ஆனால் அது கூட என்னன்னு சொன்னார், அது உலகத்தான் ஓகே. ஆனால் புது சிருஷ்டிகளுக்குன்னு வரும்போது ஆமாம், ஏன்னா அவங்க உலக ஞானத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயங்களை எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எது தெரியும் அப்படின்னா தேவனுடைய திட்டம் தெரியும். ஸோ அதனால் நம்ம தேவன்கிட்டருந்து என்ன பண்ணணுங்க, பரத்துலேருந்து அந்த ஒரு ஞானத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறவர்களாக இருக்கிறோன்னா ஒவ்வொரு கிரியைகளும் அங்கே செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு எத்தனை பேருக்கு நம்மளால் போட முடியும்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு ஒரு நாள், 100 பேருக்கு போடுறோம். ஒரு அநாத ஆசிரமம் ஒரு ஏரியாவில். அந்தமாரி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது? எல்லாரையும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்களா? முடியாது. ஆனால் அழகாக பக்காவாக கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா உலகத்துக்கே என்ன பண்ணலாம்? புரியுதுங்களா? நீதியை சொல்லிக் கொடுக்கலாம், தேவனுடைய திட்டத்தை சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாருக்கும் திருப்பி கொடுக்குற காலம் ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நம்மளால் ஃபீட் பண்ண முடியும் நம்மளுடைய கோர்ஸை கரெக்டாக முடிச்சுட்டோன்னா. ஸோ அதனால தான் இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அங்கே நேரத்தையோ பணத்தையோ நம்ம போய் செலவு பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக அந்த நேரத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு, அந்த காசு எல்லாத்துக்கும் தேவனுடைய வேலையை செஞ்சு அவருடைய பிளானை பக்கவாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா அங்கே கொடுக்க போகிறார். தான் சொல்கிறாரு, காட் ஹேஸ் ஏ மச் கிரேட்டர் பிளான். இப்போ சின்னதாக 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்றது தேவனுடைய திட்டம் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே என்ன பண்ணணும், ஆசிர்வதிக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஓடிட்டுருக்குறோம். ஸோ அதனால தான் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஞானத்தை வச்சு நம்ம இதை செய்ய வேணாம், பரலோகத்துலேருந்து என்ன பண்ணணுங்க, தேவனுடைய ஞானத்தை வாங்கி அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே போன வாரம் நம்ம என்ன பண்ணோங்க பார்த்தோம். தொடர்ந்து அதே ஒரு டாப்பிக்கில் பிரதர் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்தமாரி நிறைய பிரச்சனைகள், மோதல்கள், உரசல்கள் எல்லாமே அனுதின வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லும் போது அதான் சொல்கிறார், அதனால சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க அப்படின்ட்டார். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃப்ளோவில் அந்த ரிவரில் என்ன பண்ணுறோங்க, எதிர்த்து ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன பண்ணிட வேணான்னா சர்ப்ரைஸ்லாம் ஆகிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் திருப்பி சொல்கிறார். என்னென்னா அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக. அங்கே அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக. அண்ட் வி ஷுட் அக்செப்ட் இட் ஹம்பிளி அப்படின்னு. ரொம்ப ஹம்பிளாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சின்ன ஒரு உரசல் ஆயிடுச்சு ஆஃபீஸ்லேயோ இல்லை ரிலேஷன் மத்தியிலையோ உலக பிரகாரமான ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை காக்கிறவர்களாக இருக்கணும், ரொம்ப ஹம்பிளாக. ஏதோ ஒரு நஷ்டமே வந்துருச்சு ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட ரொம்ப ஹம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அந்த இடத்த நம்ம கடந்து போகணும். ஏன் அப்படின்னா இன்னும் இந்த உலகம் யாரோட கையில் தான் இருக்குது, சாத்தானுடைய கையில் தான் அங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நம்ம ஏதோ கூப்பிட்றாங்க போல உலக பிரகாரமாக ஒரு விஷயத்தில் என்ன ஆகிடும், அவங்க இனிமேல் பேசவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். அதான் சார், எவ்வளோ பெரிய லாஸ் ஆனாலும் ஸ்ட்ரகிள்ஸு, ட்ரையல்ஸு, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அது எதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னா பின்னாடி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் ஒரு ரிவார்டு இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றார். ஓகேங்களா? ஏன்னா பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஒரு விஷயம் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெரிய ரிவார்டு கொடுக்குறேன்றல, அந்த ரிவார்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே நடக்கிற சின்ன சின்ன லாஸஸ்ஸு, ஸ்ட்ரகிள்ஸு, ட்ரையல்ஸ் இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்தது தான். கரெக்டுங்களா? அதே பாயிண்ட்டை தான் பிரதர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இல்லை பரவாயில்ல உலகத்தோட வழியிலேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது எப்படி தேவன் பார்க்குறாராம், we do not fully value God. தேவன் மேலே என்ன பண்ணலையா, வேல்யூ காட்னா மதிக்கல அவருடைய. அதான் சொல்ற தேவன், அதுக்கப்புறம் சத்தியம், அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ப்ரிவிலேஜ் ஆஃப் சர்விங் ஹிம். அவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதே ஒரு மாபெரும் ப்ரிவிலேஜ். பிதாவாகிய தேவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா
யார் தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா பூமியில்? நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இடத்துல யாருமே கிடையாது. ஒன்றான சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம எல்லாருமே. அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். அந்த ப்ரிவிலேஜை நம்ம என்ன பண்ணுறோமா? தட்டி கழிக்கிறோமா உலகத்துக்குள்ளே போகிறதுனால. அதனால சொல்கிற நம்ம என்ன பண்ணுறது இல்லையா, அவரை கனம் செலுத்துறது இல்லை, வேல்யூ பண்ணுறது இல்லை, சத்தியத்தை மதிக்கிறது இல்லை. ஸோ அவருடைய விஷயங்களை நம்ம அந்த ஒரு ப்ரிவிலேஜ் என்ன பண்ணுறோமா அங்கே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே யோசிச்சு போனோம். அதான் சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்கிறார், we may lose our opportunity for the highest reward in the kingdom. ஹையஸ்ட் ரிவார்டு எதுங்க? 1,44,000. அதை கண்டிப்பாக நம்ம இழந்துருவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? உலக பிரகாரமாகவே நம்ம ஓடிட்டுருக்குறோம், அதில் நிறைய நோக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் கிளியராக சொல்லிட்டார், we may lose our opportunity. கண்டிப்பாக அதை இழக்கிறதுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டார். ஹையஸ்ட் ரிவார்டு. அதுக்கு பதிலாக இன்ஸ்டட் என்ன கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நிறைய பிரச்சனைக்குள்ளாக போய் என்ன கிரேட் டிஃபிகல்ட்டிஸோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா லெஸர் பிளேஸ். என்னங்க திரள் கூட்டமா என்னெல்லாம் இங்கே கொடுக்கல. ஓகேங்களா? ரெண்டே விஷயம் தான் வார்த்தை யூஸ் பண்ண, ஹையஸ்ட் ரிவார்டு, லெஸர் பிளேஸ்ன்னு யூஸ் பண்ணுறார். ஓகேங்களா? ஒழுங்காக ஓடினா அந்த ஒரு 1,44,000 பேராக போகலாம். இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கணும், லெஸர் பிளேஸ் என்னென்னா ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு தான் அவர் என்ன பண்ணுவார்னா தேவன் நம்மளுக்கு அங்கே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இப்போ 1,44,000 என்ன இருக்குங்க, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பவுல் உட்கார்ற இடத்துல நம்ம போய் உட்கார முடியுங்களா? அவர் ஓடின ஓட்டத்துக்கும் புரியுதுங்களா? அப்போ இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம இங்கே எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன இருக்குங்க அந்த டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வசனம் வாசிச்சிடலாம். 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வசனத்தை படித்தாச்சு, நிறைய வாட்டி படிச்சிருப்போம், திருப்பி பார்க்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும், ஓகேங்களா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் தான் பேச போறீங்க? என்னமேனா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏன்னா செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னா, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாரோட அன்பு இல்லை? சர்வ வல்லமை உள்ள ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய அன்பு இல்லை. கிளியரா சொல்லிட்டாரு. எப்ப உலகத்துல நம்ம ரொம்ப அன்பு கூர்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, அப்படின்னா அவர்கிட்டயே அன்பு இல்லை, அவரே நம்மளுக்கு அன்பு செலுத்தலைன்னா வேற யார் நம்மளுக்கு அன்பு செலுத்துவா? ரேஸ் எல்லாமே இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது, போட்டிருக்கோம் ட்ரெஸ்ஸு, ஒரு வீடு இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கூட யார் தான் கொடுத்துட்ருக்குறா? அவரோட கிரேஸில் தான் ஓடிட்டுருக்கோம். அவரோட அன்பு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் சொல்லலாம்? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா பாடம் கொஞ்சம் எல்லாம் அப்படியே தான் ராவாக போயிட்டுருக்கோம். வீடு காருன்னு ஆசைப்படுறது, ஓகேங்களா, சொத்து சேர்க்கிற ஒரு விஷயம், கரெக்டு. வேற தாளந்து இல்லை, உலகத்தில் உள்ளவைகளுக்கு கேட்குறேன். ஆம்பிஷியன்ஸ், ஓகேங்களா, சூப்பர். வேற ரிலேஷன்ஸு, என்னஸ்ட எஜுகேஷன் தேவைதான். அதுதான் சொல்ல, அது தேவைதான், எல்லாத்துக்குமே என்ன இருக்குங்க? ஆமாம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம்? புகழ், கரெக்டு, சூப்பர். வேற என்ன? ஏன்னா நான் நிறைய லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்களா சொல்லு. பெருமை, ஓகே, கரெக்டு. எல்லாமே உலகத்துக்குரிய விஷயங்கள் தான். அதில் நம்ம அன்பு, ஒரு பெருமை, அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னாலும் என்ன ஆகிடுங்க? ஆமாம், ஏன்னா தெரிஞ்சே பண்ணோன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாரு, சின்ஃபுல் டிசையர்ஸ்னா பாவமான ஆசைப்படுறதே தப்பு அதில். ஓகேங்களா? அடுத்தது இன்பம், ஓகேங்க, இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா, இன்பம், ஓகேங்களா. அப்படின்னா இன்பமாக இருக்கிறது கூட சில மோசமான விஷயங்கள் இன்பமாக இருக்கிறது என்ன சொல்கிறாருங்க? ஓகேங்களா, லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ், அப்புறம் லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், ஓகேங்களா,
கண்கள்னால இச்சை, ஓகேங்களா. அதில் பேராசை, கிரீடு, சொத்து சேர்க்குற விஷயம், அப்புறம் பொறாமை, ஓகேங்களா. ஒருத்தர் லைட்டாக வளர்ந்தா என்ன ஆகிடும்? ஸ்கூல்லேருந்தே தொடங்கிடும். பக்கத்து பையன் நல்ல மார்க் வாங்கிட்டானா அப்படியே பேஜை ஒட்டி ஒட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, கரெக்டுங்களா. இவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது ஆஃபீஸ்க்கு வரும், நம்மளுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? நம்ம 2 நாள் லீவ் போட்டு, ஓகேங்களா, அழுதுட்டு இருப்போம். ஸோ அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் உலக பிரகாரமான விஷயங்கள், கரெக்டுங்களா. ஸோ இது எல்லாமே என்ன தான்? இந்த உலக பிரகாரம்னு விஷயத்தில் வந்து செல்ஃப் குளோரிஃபிகேஷன் அப்படின்னா சுய புகழ்ச்சி. அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க, அந்த பெருமையை, அந்த ஒரு புகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வார்த்தையில். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கரெக்டுங்களா. அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துடும். அதேமாரி ஆணவம், கரெக்டுங்களா. என்னங்க ஆணவம்னா எப்படி? ப்ரைடு தானா, இல்லை அரோகன்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே. அடுத்தது வந்து செக்ஷுவல் இம்மாரலிட்டி, பாலியல் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது. அப்புறம் சிலை வழிபாடு, ஓகேங்களா. அப்புறம் வெறுப்பு, யார் மேலேயாவது நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னா புது சிருஷ்டி அப்படி இருக்க மாட்டான், அது உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்றாரு, ஓகேங்களா. ஜெலசி சொல்கிறாரு, பொறாமை. செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், சுயநலமான லட்சியங்கள், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். அது ஸ்கூல்லேருந்தே வந்துடும், கரெக்டுங்களா. நான் ஒரு லீடர் ஆகணும், ஸ்கூல் கிளாஸுக்கு ஒரு குரூப்புக்கு லீடர் ஆகணும், டீமுக்கு லீடர் ஆகணும். அங்கேருந்து தொடங்கி அப்படியே என்ன ஆகிடுங்க, கடைசி வரைக்கும் அது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும், ப்ரைடு, ஓகேங்களா. அதான் இது எல்லாமே டெம்பரவரி ப்ளஷர்ஸ்ன்ட்டார். இப்போ கொஞ்ச காலத்துக்கு நம்மளுக்கு அது எப்படி இருக்கும், ப்ளஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு இன்பம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே உலக பிரகாரமான விஷயங்கள் தான். ஏதாவது விட்டு போச்சுங்களா? நீங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இருக்கா சிஸ்டர்? ரிவெஞ்ச், ஓகே. ஆமாம், அது உலகத்தில் தான் பண்ணுவாங்க, கரெக்டு. ரிவெஞ்ச் எடுப்பாங்க, பழி வாங்குறது, ஓகேங்களா. ஸோ இந்தமாரி நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமாக நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்னா உலகத்துக்குரிய காரியங்கள். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிடவே கூடாதுன்னா அன்பு கூறக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சே நம்ம அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா நாங்கள் அந்த ஒரு பொறாமை வரும், ஆனால் அதை என்ன பண்ணிடணும், அடக்க கற்றுக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும், ஆனால் ரிவெஞ்சு, புரியுதுங்களா. அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம காட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி காட்ட ஆரம்பிக்கலைன்னா பிதாவோடைய அன்பு நம்மள்கிட்ட இல்லாமல் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கும்போது நேற்று இரவின் இனிய கீதங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக அதே ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆச்சு. நம்ம அதை கூட என்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம் சிஸ்டர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். படிங்க சிஸ்டர், தொடங்க. புதிய சிந்தனை மேலானவைகளை நோக்கி பார்க்க, மாமிச சிந்தனை கீழானவைகளையும் தாழ்மையானவைகளையும் பூமிக்குரியவைகளையும் நாடும். ஓகேங்களா. புதிய சிந்தை மேலானவைகளை நோக்கி என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு இருக்கோம். அதான் வசனமே, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மாம்ச சிந்தை என்ன பண்ணும், கீழானவைகள், ரொம்ப தாழ்மையானவைகள், பூமிக்குரியவைகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது நாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணினவர்கள் கூட தங்களுடைய வழிகள் யாவற்றையும் திரும்ப திரும்ப சீர்திருத்தி பரத்திற்குரிய மேன்மையான காரியங்களிலேயே முழு மனதோடும் இடைவிடாமல் அதன் மேலேயே நோக்கமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ அழகாக இதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கர்த்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணினவர்கள் யாரு, நம்ம தான், ஓகேங்களா. ஸோ அவங்க தங்களுடைய வழிகள் யாவற்றையும்னா பேசுகிற விஷயம், கிரியைகள், யோசிக்கிற விஷயம் எல்லாமே அதில் வந்துடும். யாவற்றையும் திரும்பி திரும்பி சீர்திருத்த பார்க்கணும். தப்பாக பேசிட்டோமா, தப்பாக யோசிச்சிட்டோமா, என்ன பண்ணணும், இமீடியட்டாக அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அங்கே சொல்கிறாரு, திருப்பி திருப்பி பரத்திற்குரிய மேன்மையான காரியங்களிலே முழு மனதோடும் இடைவிடாமல், கொஞ்சம் கூட கேப் விட்டுறாமல் என்ன பண்ணணுங்க, இடைவிடாமல் அதன் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும். தேவ வழியிலிருந்து சற்றே விலகினாலும், இதுதான் கரெக்டுன்னு தெரியும், ஆனால் அதுலேருந்து சற்றே தான், ரொம்பலாம் பெரிய கேப்புன்னு சொல்ல, சற்றே விலகினாலும் பரத்திற்குரிய மேன்மையான நன்மைகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய ஆசை பேராசை இவைகளில் வளர்ந்து பெருகினால் புதிய மனுஷன்,
ஃபர்ஸ்ட் பிரதர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் அழகாக இங்கே மேட்ச் ஆகுது. புதிய மனுஷன் பழைய சுபாவம் உடையவனாகி தேவ அன்பை இழந்து மறுபடியும் புதுப்பிக்க கூடாத ஒரு நிலைக்கு போய்விடுவான். அப்படின்னா பழைய மனுஷன் என்ன பண்ணிடுறான், இங்க புதிய மனுஷனை புதிய சிந்தையை ஓவர்டேக் பண்ணிட்டு திருப்பி புதுப்பிக்கவே கூடாத ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிடுவோம், அங்க வந்துடும். அதுதான் பிரதர் அங்க போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா பார்த்தோம். கரெக்டுங்களா? என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருந்தான், நான் மாம்சத்துக்கு பழைய கிரியைகளுக்கு தான் நான் அடிமையாக இருக்கிறேன், ஸ்லேவரியில் இருக்கிறேன்றதே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. எக்லீஷா வருவாங்க, சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க, தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க மாம்சத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்கன்றதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களே என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியும் அப்படின்றாரு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு சுபாவம் தேவ அன்பை இழந்து, தேவனுடைய அன்பை இழந்து, போன வசனமும் அதுதான் சொல்லிச்சு. கரெக்டுங்களா? தேவனுடைய அன்பை இழந்து மறுபடியும் புதுப்பிக்க கூடாத ஒரு நிலைக்கு போய் விடுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போக முடியும். இதுக்கு என்னன்னா, சற்றே விலகினால். ஒரு வாரம் எக்லீஷா வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற எப்படி? ஒரு வாட்டி பொய் சொல்லி பார்க்கலாம், நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ சின்னதாக தெரிஞ்சே நம்ம அதை தேவனுடைய வழியிலேருந்து விலகுறோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும்ன்றாரு. புரியுதுங்களா? அதுதான் அடுத்தது என்ன அப்படின்னா, சற்று அயர்ந்தாலும் கூட மிக பெரிய தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நிலைமையை உண்டாக்கும். ஓகேங்களா? சற்று அயர்ந்தாலும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட என்னங்க, தேவனுடைய மாபெரும் ஆசீர்வாதத்தை அங்கே இழக்கக்கூடும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்குள் பாத்திரவானாக இருக்க வேண்டுமானால், ஓகேங்களா, அந்த ஒரு ஓட்டத்தில் ஓடணும் அப்படின்னா நம்முடைய ஓட்டத்தில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாகி பொறுமையோடே ஓடினால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எப்படி இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயம், பேசுகிற விஷயம், யோசிக்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சரி பரவாயில்ல, சின்ன விஷயம் தானே விட ஆரம்பித்தோன்னா பழைய மாம்சம் என்ன பண்ணிடும், நம்மளை ஓவர்டேக் பண்ணாங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவோம்னா அங்கே விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா சம்டைம்ஸு பொய் சொல்கிறது என்னவா தெரியாது நம்மளுக்கு, பெரிய விஷயமா இருக்கு. சின்ன விஷயத்துக்கு இல்லை நல்ல விஷயத்துக்கு எங்கேயாவது வசனம் இருக்கா? இல்லை சில பேர் எப்படி என்னன்னா, இல்லை நான் நல்ல காரியத்துக்கு தான் பொய் சொல்லியிருக்கேன், தேவன் என்னை மன்னிச்சிருவார், இப்படிலாம் யோசிக்கலாமா? பொய்னா பொய் தான். ஓகேங்களா? அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டம் வரணும். பொய் சொல்லாமல் நீதியின் பாதையில் நடந்தாதான் நம்மளுக்கு பாடுகளே வரும். அந்த இடத்துல பொய் சொல்லிட்டா என்ன, உங்களுக்கு பிரச்சனையே வராது. கரெக்டுங்களா? அந்த உரசல் வராது, மோதல் வராது, எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அங்கே எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலகத்தோடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உலகத்தில் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றார். ஓகேங்களா? அவங்களோட உலகத்தாரோடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கூட என்னங்க, எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? என்ன பண்ணுவாங்க, அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த ஒரு கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கொஞ்சம் கேரிங்காக இருக்கிறது, அந்த விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேரிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டுத்தையும் அங்கே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அங்கே சொல்லும் போது கூட இருக்கிறவங்களுக்கு சொன்னார். கரெக்டுங்களா? அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னார். கரெக்டுங்களா? அவங்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்தணும், ஏன்னா கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ண சொன்னார். கரெக்டுங்களா? ஸோ அவங்களோட அன்பு செலுத்தணும், மரியாதை செலுத்தணும், அவங்களோட எல்லா விஷயங்களும் நம்ம கேரிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் எதை குறித்து பேசுறதுன்னா, உலகத்தாரோட நம்ம பழகும்போது அங்கே நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த மைண்ட் உலகத்தில் இருக்காது அப்படின்றாரு. புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கைண்டாக இருக்கணுன்ற, கைண்டுனா இரக்கமா, அன்பு, இரக்கம். அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களை பேசி முடிச்சிட்டாரு, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், கடமை அன்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது, உண்மையான ஒரு அன்பு இருக்கணும், வீட்டில் இருக்க லவ்டு ஒன்னு சொல்லிட்டார். இப்போ உலகத்தார்னா யார் யார்? ஸ்கூலில் பக்கத்தில் இருக்கிறவங்க, காலேஜில் பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க, உலகத்தில் இங்கே நம்ம போயிட்டு வரோம் எல்லாருமே தான். கரெக்டுங்களா? இவங்கள்ட்ட கைண்டு
அன்பு செலுத்த என்ன பண்ணணும், பழகிக்கணும். ரெஸ்பெக்ட் என்ன பண்ணுங்க, மரியாதை கொடுக்காங்க ஆரம்பிக்கணும். அடுத்தது என்னன்னா, நம்மளுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது உலகத்தார்ட்டா, அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்றார். புரியுதுங்களா? இல்லை, நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, சபைக்குள்ளே எக்லீஷியாக்குள்ளே யார்கிட்டயா ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கு என்ன பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சுடுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அதனால நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும். இல்லை பிரதர் என்ன பண்ணிடுவார், ஏதாவது வசனத்தை எடுத்து யாராவது காமிச்சிருவாங்கன்ற ஒரு பயத்தோடு என்ன பண்ணிவிடுவோம், பக்காவாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிப்போம். இது உலகத்துலேயும் நம்ம என்ன பண்ணணுங்க, அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கேயும் கோல்டன் ரூல் என்ன பண்ணுறாருங்க, அங்கே அப்ளை பண்ண அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலுமே அவங்களோட என்ன பண்ணணும், பழகும்போது கோல்டன் ரூலை அப்ளை பண்ணணுன்றார். கோல்டன் ரூல் என்ன திருப்பி, ஓகே உங்களுக்கே தெரிஞ்சது தான். அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இப்போ அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ரோட்டில் போயிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது இப்படி சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம அவங்கள கூப்பிட்டா, ஒரு ஆட்டோமேன் வராரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எப்படி கூப்பிடுவோம், கேப் டிரைவர் வராங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். மனசுலேருந்து வராமல் வாய் வார்த்தையில் வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதாவது தெரியாமல் அந்த மாதிரினா ஓகே. ஆனால் மைண்டில் என்ன யோசிக்கிறோம், அவங்கள கொஞ்சம் கீழே இறக்கி, ஆட்டோமேன் தானே இல்லை கேப் டிரைவர், ஒரு மரியாதை குறைவாக நடத்துகிறோமா, அதுதான் சொல்கிறாரு கோல்டன். அவங்க நம்மளை திருப்பி சாருன்னுவாங்க, இதே வேறு மாதிரி கூப்பிட்டா எப்படி இருக்கும், புரியுதுங்களா? அப்போ கோல்டன் ரூலை எங்கேயும் நம்மளை அப்ளை பண்ண சொல்கிறார் அப்படின்னா உலகத்தார்ட்டையும் என்ன பண்ணணுங்க, அங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரோட் சைடில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பாடுறவங்களாம் வராங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி கூப்பிடுவோம், எப்படி நம்ம யோசிப்போம், புரியுதுங்களா? நீங்களாம் யோசிக்க, ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூல்லேருந்தே பக்கத்தில் இருக்கிறவங்க, காலேஜில் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, ஆஃபீஸில், எல்லா இடத்துல நெய்பரு கூட ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு கேரிங்கு, அவங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா அங்கே கடந்து செல்ல வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை படிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் மண்ணா என்ன ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதையும் நான் போட்டுட்டேன். சிஸ்டர் இதை படிச்சிடலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குள்ளான ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களிலே அன்பின் பிரமாணத்திற்கு ஒத்ததான இரக்கம், சாந்தம், நல்லொழுக்கம் யாவும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஓகேங்களா? அப்போ வசனம் படிச்சிட்டோம். புதிய உடன்படிக்கை உள்ளானவர்கள் நம்ம தான். ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களில் அன்பின் பிரமாணத்திற்கு ஒத்தான இரக்கம் காட்டணும். அதான் அங்கே சொல்லியிருந்தாரு, கைண்ட்னஸ் போட்டிருந்தாரு, சாந்தம், நல்லொழுக்கம், ஓகேங்களா? இது எல்லாமே யாவும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும்ட்டாரு. இல்லைன்னா என்னன்னு திருப்பி எழுதுறாரு, படிங்க. இக்குணலட்சணங்கள் இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றோ அல்லது அவர் குமாரனுடன் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்றோ தங்களை கருத இயலாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம உலகத்தில் நம்ம அன்பு செலுத்தலை, 3 கேரக்டர் சொல்லியிருந்தாரு, இரக்கம் காட்டலை, அன்பு சாந்தம் பண்ணல, இல்லைன்னா நல் ஒழுக்கமாக நம்ம நடந்துக்கல அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளைகளே இல்லைன்ட்டாரு. ஓகேங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் பண்ண முடியாது அப்படின்னு முடிச்சிட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். தங்கள் இருதயங்களிலே சகோதர அன்பும் மனத்தாழ்மையும் இல்லாதவர்களாய் இருந்து அயலானிடத்திலும் அந்த அன்பை காண்பிக்காதவர்கள். இங்க யாரையும் சேர்த்துட்டாரு, கூட இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளியில அயலாத்தான் யாருங்க, உலகத்தாரு. அவங்க இடத்துலயும் என்ன பண்ணுங்க, இந்த அன்பை காண்பிக்காதவர்கள். இப்படி அன்பை நம்ம காட்டல, அந்த ஒழுக்கமா இல்லை, சாந்த குணமா இல்லை அப்படின்னா யாரு, சத்தியம் தெரியாதவர்கள், பாபிலோனு, இல்லைன்னா எப்படி வேணால் நம்ம மைண்ட் வரும். ஏன்னா சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா கூட ஒரு ப்ரைடு வர ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பார்க்கணுன்ட்டாரு, இப்போ உலகத்தான எப்படி பார்க்கணுன்றாரு. கரெக்டு தான், அவங்க பாபிலோன் தான். ஆனால் அவங்க அறியாமையில் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மரியாதை செலுத்துங்க, அன்பு காட்டுங்க, இறக்க கணம் காட்டுங்க அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். தேவ ஆவி தங்களிடம் இல்லாதவர்களாகவும் தங்கள் பலியை பூரணமாக செலுத்தக்கூடாதவர்களாகவும் காணப்படுவார்கள். அப்படி செய்யாதவர்கள் என்ன சொல்லிட்டாருங்க,
தேவ ஆவி தங்களிடம் இல்லாதவர்கள். தேவ ஆவினா தேவன்கிட்ட எந்த ஆவி தான் வருது? ஓகேங்களா? அப்போ பரிசுத்த ஆவி இல்லாதவர்களும் தங்கள் பலியை பூரணமாக செலுத்த கூடாதவர்களாகவும் காணப்படுவார்கள். பலி செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க, வேலை செய்வாங்க, எக்லீஷாக்கு வருவாங்க, மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லைன்ட்டாரு? உலகத்தானுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலனாவே ரொம்ப கொஞ்சம் என்ன இருங்க, பயமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம கேஷுவலாக நம்ம என்ன பண்ணிடுவோம், சம்டைம்ஸு கீழே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவர் எப்படி பார்ப்போம்? புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவ ஆவி இல்லாதவர்களும் பலி செலுத்துகிறோம், அந்த பலியை அவர் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா பலியை பூர்ணமாக செலுத்தக்கூடாதவர்களாக காணப்படுவார்கள். தேவன் அங்கீகரிக்க மாட்டார், பலி செலுத்திட்டு தான் இருப்போம். ஆனால் தேவன் அதை என்ன பண்ணுறது இல்லைங்க, அங்கீகரிக்கிறது இல்லை. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் மனமேட்டுமையினாலும் தற்புகழ்ச்சியினாலும் தேவ ஆவியை இழந்து தங்கள் பலியின் ஜீவியத்தில் விழுந்து போவார். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. இவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் போக 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 அது நம்மளுக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மனமேட்டிமையினாலும் தற்புகழ்ச்சியினாலும் தேவ ஆவியை இழந்து, தேவன் ஸ்டாப் பண்ணிடுவார் ஸ்பிரிட்டு கொடுக்கறத. ஸோ உள்ள நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, மனமேட்டிமை, ப்ரைடு வந்துடும், தற்புகழ்ச்சி. ஓகேங்களா? அதனால தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் மற்றவங்களுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் டாப்பு, நீங்கள் தேவனை அறியாதவர்கள். அதனால் அங்கே என்னங்க, அந்த ஒரு மைண்ட் செட் வருதுனாவே நம்ம என்ன ஆயிடுதுங்க, மனமேட்டிமை நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றாரு. கடைசி ஒரு லைனை படிச்சிடலாம் பாருங்க. இது உலகத்துல இருக்குன்னு சொன்னதை நம்மளுக்கு அங்க கோட் பண்ணியிருக்கிறாரு. தன்னலமான சிந்தனை இவர்களை மேற்கொள்ளும். தன்னலமான சிந்தனைனா செல்ஃபிஷ், அது உலகத்துல தான் இருக்குன்னு சொன்னாரு. அந்த குணம் நம்மளுக்கு உள்ள வந்துடும். செல்ஃபிஷ் திங்கிங் நம்மளை என்ன பண்ணுங்க, போக 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 நம்மளை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன் இவ்வளோ விஷயத்த பிரதர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம தான் நாளைக்கு உலகத்தை என்ன பண்ண போகிறோம். புரியுதுங்களா? பேசிக் சப்ஜெக்டு ஈசாக்கின் திருமணம் கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? அதில் இயேசு கிறிஸ்து யார் அடையாளப்படுத்துறதுன்னு சாரி, ஈசாக்கை யார் அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிவிடுவோம். ரெபேக்கை யார் அடையாளப்படுத்துது? அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்களா? என்ன ஆசீர்வாதம்? கோடா கோடியாக பெருகுவாயாக. அப்படின்னா என்னங்க? எப்பயோ கொடுத்தது, இப்போ எதுக்கு கேட்குறீங்களா? அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில் கோடான கோடி மக்களுக்கு அவங்க தான் அம்மா தாயை போல இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் வரும். ஓகேங்களா? அப்படின்னா நம்மலாம் என்ன ஆக போகிறோங்க? இயேசு கிறிஸ்து அழகா என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, நித்திய பிதா. ஏசாயா 9:6 இருக்கும், 9:6. அவர் தான் நித்திய பிதா உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில். ஏன்னா நித்திய பிதா அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஏன்னா இவர் தான் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, மீட்டெடுத்ததுனால இவர் தான் அங்கே அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாரு. கூட மனவாட்டி என்னவா இருக்க போகிறாங்க, அம்மாவா ஸ்தானத்தில் இருந்து ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவங்க தான் என்ன பண்ணுங்க, வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி பார்ப்போம்? மரியாதை குறைச்சலாக பார்ப்போமா? நம்மளோட சொந்த பிள்ளைகளை எப்படி பார்ப்போம்? வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம்? அந்த மைண்டு உலகத்தார் மத்தியிலையும் வரணும். ஏன்னா 1000 வருட அரசாட்சியில் சபையாயிட்டோன்னா அதுதான் நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிச்சு திருப்பி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், நம்மளை தேவன் இப்போ மன்னிக்கிறார்ல. ஸோ அப்போ ஒரு அம்மாவை போல் இருந்து அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1,44,000 பேர் அங்கே பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால இப்போயே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, உலகத்தான பார்க்கும்போதே அந்த கருணை உள்ளத்தோட, ஒரு அன்போட, மரியாதையோட நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. ஸோ நம்ம திருப்பி பிரதரோட இதுக்கு உள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் உலகத்தினால் நம்மளுக்கு வர நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ன்ட்டார். ஓகேங்களா? அப்படின்னா அனுதின வாழ்க்கையில் டெய்லி உலகத்துலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுங்க, அங்கே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு செல்ஃபிஷ் தாட்ஸுக்குள்ளே எப்பயுமே அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி இன்னொரு அருமையான ஒரு பாயிண்ட் அங்கே எழுதுறாரு. என்ன அப்படின்னா, உலகத்தை குறித்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் போய் உலகத்தை திருத்துறேன். வேறு பாயிண்ட் எழுதுறார். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவோம், நான் போய்
ஏன்னா நீதி எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நிறையா படிச்சிட்டோமா, உடனே எதை பார்த்தாலும் என்ன ஆகுங்க, தப்பாக தெரியும். உடனே உலகத்தில் போயிட்டு நான் இதை திருத்துறேன். அதான் சொல்கிறாரு, ரெஃபார்ம் சொசைட்டியை நான் மாற்றுறேன். ஒரு ஃப்ளாட் இருந்துச்சு, அந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், மாற்றுறேன். புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள ஃபஸ்ட்டு நம்ம மாறணும், மற்றவங்கள மாற்றுறேன், அவங்கள திருத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு மைண்டு வந்துடவே கூடாது. அது தேவனுடைய வேலைன்ட்டு. அதான் சொல்கிறார், ஹீ வில் டூ இட் இன் இஸ் ஓன் டைம். அதுக்குன்னு அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அதான் 1000 வருட அரசாட்சி. அப்போ அவர் திருத்திக்குவார். இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ, புரியுதுங்களா? ஸோ கூட இருக்கிற ரிலேஷன்ஸோ சொல்லலாம், கேட்கல அப்படின்னும் போது அது ஒரு டார்கெட்டாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றார். ஸோ அது தேவனுடைய வேலை. அவர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம எதை மட்டும்தான் தழுவணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனுடைய நீதியை, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஓட வேண்டியவர்களாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக பிரகாரமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எங்கெங்கெந்தெல்லாம் நம்மளுக்கு உலகத்துலேருந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ரிலீஜன் வைஸில் வரும், கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வரலாம், பிஸ்னஸ்ஸு, பாலிட்டிக்ஸு, சொசைட்டி. ஸோ இது எல்லாமே சொல்கிறார். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே யார் எதிரி? தேவன் எதிரி. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த உலகம் இப்போ யாரோட கையில் இருக்கு? சாத்தானோட கையில் இருக்குது. அவனுடைய கிரியைகள் எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது தேவனே அதை எப்படி பண்ணுறாருன்னா அப்போஸ் பண்ணுறாரு. எல்லாமே இங்கே தப்பாக இருக்குது, அதை மாற்றணும் தான் இயேசு கிறிஸ்துவே வரப்போகிறார். கரெக்டுங்களா? ஸோ அப்படி அப்போஸ் பண்ணும்போது வி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட். ஓகேங்களா? தேவனுடைய பிரதிநிதிகளாக அவருடைய வேலையை செய்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அதோட ஒத்துழைச்சிக்கிட்டு அந்த உலகத்தோட உலகமாக நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டு எப்பயுமே அங்கே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எப்பயுமே அங்கே பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, சில பேர் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே உத்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டார், அந்த எம்பி இப்படி பண்ணிட்டாரு, அப்படியே பாலிடிக்ஸ் பேச அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்ட்? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னங்க, வேர்ல்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அங்கே போக தேவையில்ல. அதை போய் கண்டம் பண்ணிக்கிட்டு அவங்கள திட்டிக்கிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதை அப்படி பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அறியாமையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாமே அவங்க திருந்ததான் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, உலகத்தில் இது நடக்குது, உலகத்தில் அது நடக்குது, இது தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இது சரியாக பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம போயிட்டு என்ன பண்ண தேவையில்லைன்னா கமெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ திருப்பியும் அதே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நம்மளோட ஒரே வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வாழ்கிறவர்களாக, ரொம்ப நேர்மை உள்ளவர்களாக அங்கே வாழ வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் கண்டம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, அழகாக ஒரு வசனம், யூதா 9 வசனம் வாசிக்கலாம். யூதா 9 வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். யாரே கடிந்து கொள்ளல, தலையே என்ன பண்ணலங்க, யாரையே கடிந்து கொள்ளல, அவனுக்கு மேலே யாரும் இல்லை. ஓகேங்களா? சாத்தானியே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய தலை என்ன பண்ணலங்க, அங்கே கடிந்து கொள்ளலை. என்ன சொல்லிட்டாருங்க, அவனே தூஷியாமல், எந்த தப்பான ஒரு பேச்சுமே என்ன பண்ணலங்க அங்கே பேசவே இல்லை. குற்றப்படுத்த துணியாமல், தப்பாவே பேசலை, துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஓகேங்களா? அப்போ தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறார். நினச்சி பாருங்களேன், ஒரு பிரச்சனை ரொம்ப கேஷுவலாக ஒரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, நம்மளுடைய தலை சொல்லிட்டு போகிறார், தேவன் உன்னை பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னா, தேவன் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சுருப்பார். புரியுதுங்களா? அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே வேணும். ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்றுனா தேவன் இதை பார்த்துக்குவாருப்பா, சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், அம்பலா கடந்து அங்கே போயிடலாம். அதை விட்டுட்டு அந்த ஒரு பிரச்சனையை பேசி பேசி ஃபோன் போட்டு பெருசாக ஆக்கி, அது தேவையே இல்லாத ஒரு உலக பிரச்சனையாக இருக்கும். கரெக்டுங்க? அதை குறித்து நம்மளாம் என்ன பண்ண தேவையில்லைன்னா அங்கே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்கிறாரு 2 விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது பேஷன்ஸ் என்னங்க, ரொம்ப பொறுமை உள்ளவர்களாக அங்கே இருக்கணும். அடுத்ததுன்னா ஃபெய்த், அந்த ட்ரஸ்ட்டு. நம்ம இது யார் மேலேங்க,
தேவன் மேலே எப்படி இயேசு கிறிஸ்து வச்சாரு. ஸோ அதே நம்பிக்கை என்ன பண்ணணும்னா அங்கே நம்மளும் வைக்க வேண்டியவர்களாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே, ஆஃபீஸில் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் செய்யாத தப்பு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு ஹைக்கு கொடுக்கல, என்ன பண்ணிடலாம், சேலரி போயிடுமா? புரியுதுங்களா? ஸோ சின்னதாக என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தேவன் அந்த விஷயத்தை பார்த்துக்குவார். அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா? ஸோ உலக பிரகாரமான விஷயத்த நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு அது வரல அப்படின்னா, சம்பளம் வரலன்னா யார் கொடுக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம வாங்குறோன்னா யார் கொடுக்குறா? அவருடைய இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, எதுவுமே நம்ம கைக்கு வராது. அப்படி இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக நம்ம என்ன பண்ணலாம், ஹம்பிளாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தேவனே இதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அங்கே கடந்து போயிடலாம். அதான் சொல்கிறேன், அதை ஸ்டிரப் பண்ணாதீங்க. அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணுங்க, போய் கிண்டிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார், அந்த மாதிரி பண்ணோன்னா அது நம்மளை தான் பாதிக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் அது பாதிக்கும் அப்படின்றார். இப்போ இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு போனார்ல, எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க தேவன் சாத்தானை கடிஞ்சு கொள்ள? ஏன்னா அங்கே மோசையோட காலத்தில் நடந்தது தானே. தேவன் உன்னை கடிந்து கொள்வார் சொல்லிட்டு போயிட்டாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருட அரசாட்சி முடிவுல சாத்தானுக்கு என்ன ஆக போகுது? அப்போ அவரே எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதனால சொல்ற பேஷன்ஸ், ஃபெய்த், ட்ரஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் மேலே அங்கே வைக்கிறவர்களாக இருக்கணும். இதோட இன்னும் 2 கேரக்டர் சொல்கிறார். சமாதானமாக அவங்கள்ட்ட இருக்கணும். ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட என்ன பண்ணிடணும், சமாதானமாக அங்கே இருக்கணும். அதுதான் ஞானம்ன்றார். ஓகேங்களா? சமாதானமாக இருக்கு, அதான் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது யார் நம்மளுக்கு அனுமதிக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டாவே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம், கத்த மாட்டோம், சண்டை போட மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம், யாரையும் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்படின்னும் போது அந்த மாதிரி யோசிச்சு, ஞானமாக யோசிச்சு, சமாதானமாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போயிடலாம். எல்லாமே தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருடைய ராஜ்யத்தில் அங்கே மாற்றி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஒரே வேலை என்ன சொல்கிறாருன்னா, வி ஷுட் ஸ்பெண்ட் அவர் டைம் ஷேரிங் காட்ஸ் ட்ரூத். என்னங்க, தேவனுடைய சத்தியத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த ஒரு காலப்பகுதியில் சொல்ல வேண்டியது தான் என்னங்க நம்மளுடைய ஒரே வேலையை. தவிர அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மற்ற விஷயங்களை போயிட்டு நம்ம எந்த ஒரு விஷயமே அங்கே பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளை எப்படி பார்க்குறாராம் தேவன், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் யாரெல்லாம் ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்டோ அவங்க எல்லாருக்கும் ஒரு யூனிக் மிஷன் இருக்குமா. யூனிக் மிஷன்னா புரியுதுங்களா? ஒரு தனித்தன்மையான ஒரு என்னங்க முடிவாக ஒரு நோக்கம். ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி ராயல் ப்ரீஸ்ட்ஹுட் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, மற்ற உலக பிரகாரமான விஷயத்துலலாம் போய் உள்ள மூக்கே விட மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா அவங்களோட ராயல் மிஷனே யூனிக் மிஷனே என்னதுங்க, தேவனுடைய சத்தியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு காலப்பகுதியில் சொல்ல முடியுதோ அதுதான் என்னங்க, அது ஒரு அந்த யூனிக் மிஷன்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டியவர்களாக இருக்கணுமா ஒழிய உலக பிரகாரமான எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஈடுபட தேவையில்லை அப்படின்ற. அதான் ஸ்கூல்லேருந்தே பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸ்கூலில் பண்ணலாமா, பண்ண முடியாதா? பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, ஹவு டு ஸ்டடி என்ன பண்ணலாங்க கேட்குறாங்களோ இல்லையா, சொல்லலாம்ல. அடுத்தது காலேஜு, ஆஃபீஸு, எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னா சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தையும் சத்தியத்தையும் என்ன பண்ண சொல்கிறாருன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்க வேண்டியது தான் நம்மளுடைய ஒரே வேலை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. இந்த ஒரு காஸ்பல் ஏஜில் இதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கான தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகை உலகத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டார். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளோட ஒரே ஃபோக்கஸ்
எப்படியாவது அந்த சபையாயிடணும், 1,44,000 பேர் ஆயிடணும், அந்த கற்புள்ள கன்னிகையாக நம்ம மாறிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம அனுதினமும் ஓடணுமோ ஒழிய மற்ற எந்த விஷயமே நம்மளுக்கு உலகத்தில் தேவையில்லை அப்படின்றார். அதான் சொல்கிறாரு, நம்மளுடைய எல்லா டைம் எனர்ஜி ரிசோர்ஸஸ் என்ன பண்ணணுமா யூஸ் பண்ண. நம்மளுக்குன்னு சில தாளந்துகளை கொடுத்துருப்பாரு, நம்மளுக்கு நேரம் இருக்கும், நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த 1,44,000 ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். நான் சொல்லிட்டு சொல்கிறாரு, இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறாரு புது சிருஷ்டிகளுக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னும் போது இதை விட்டுட்டு வேற ஏதாவது நம்மளுக்கு இந்த உலகத்தில் வேலை இருக்கா அப்படின்னா நம்மளுடைய நேரம், காலம், தாளந்துகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே தேவனுக்கு மட்டுமே அங்கே கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனமும் கோட் பண்ணியிருக்காரு பிரதர், படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஓகேங்களா, அவருடைய மனைவி என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ப்ரிப்பரேஷன் வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் மனைவி ஆகலை அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உலக பிரகாரமான மற்ற வேலையில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மனைவி ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். உலக பிரகாரமான ஒரு விஷயத்தில் அதை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நிறைய விஷயம் சொன்னோம். ஒரு 1 hour உட்காந்துட்டு தேவையில்லாத விஷயத்தை ஃபேஸ்புக்கில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது என்னதுங்க? வேர்ட்லி டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா பிதாவோடைய அன்பு இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1 hour உட்காந்து தெரிஞ்சே நம்ம மொபைல் பார்த்துட்டு இருக்கிறோம், தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம்னா அப்போ அந்த இடத்துல எதை இழக்க ஆரம்பிக்கிறோம்? தேவனுடைய அன்பு அங்கே இழக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டுமே தான் நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசி ஒரு வசனம் வாசிச்சலாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது நம்ம தெரிஞ்ச வசனங்கள் தான். இது கண்டிப்பாக நடக்க போகுது, தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ராஜ்யத்துக்கு தேவையான வேலைகளை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி தான் பிரதர் இந்த ஒரு டாப்பிக்கை முடிக்கிறாரு. இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஸோ கூட எல்லாருமே உலகத்தான் இருப்பாங்க. அது பக்கத்து வீடாக இருக்கலாம், வீட்லேயே இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். எல்லா நிமித்தமும் நம்மளுக்கு என்னங்க ஒரு உரசல், மோதல், துன்புறுத்தல், பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதுறார். நம்மளா போயிட்டு எந்த உலக பிரகாரமான காரியத்திலையும் ஈட் பண்ணக்கூடாது. நான் போய் அவங்கள திருத்துறேன், இல்லை சில பேர் இந்த ஒரு பார்க் ஒன்று எடுத்துக்குவாங்க, இந்த பார்க்குன்னா சீர்திருத்துறேன் அப்படின்லாம் போவாங்க. புரியுதுங்களா? நான் இதை ஒழுங்குபடுத்துகிறேன், உலக பிரகாரமான ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ இந்தமாரி ஏதாவது உலக பிரகாரமான விஷயம் நம்மளா போயிட்டு என்ன பண்ண தேவையில்லைங்க, அங்கே போய் விழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உலகம் புது சிருஷ்டியின் ஒரு சத்ரு அப்படின்ற ஒரு தலைப்பு இதோட என்ன ஆகுதுங்க, முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த வாரம் தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலான்னா பெரிய சத்ருவை குறித்து என்ன பண்ணுறாருங்க பிரதர் அங்கே எழுதியிருக்கிறாரு. யாருங்க பெரிய சத்ரு? ஆமாம், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ தேவனுடைய சித்தம் வந்தால் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.